தீபாவளி அன்னைக்கு இந்த ஒரு இலை இருந்தால் போதும், வம்சமே கோடீஸ்வர யோகம் பெறலாம். அது ஏன், எதுக்கு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தீபாவளிக்கு முன்னாடி 4 நாட்கள் நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய திரியோதசி, சதுர்தசி, அமாவாசை, சுக்ல பிரதம, அதுக்கப்புறம் இந்த 4 நாட்களுமே தீபாவளியோடு தொடர்புடைய நாட்கள். இந்த நாளில் வரக்கூடிய சதுர்தசியை நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க. நரகாசுரனை அழித்த தினம் அப்படிங்கிறதுனால இதை நரக சதுர்தசி அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணனை கொன்ற பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பின நாளும் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வத்தின் தெய்வமான லட்சுமியோட அவதாரம் தான் சீதை. இந்த சீதை யாருக்கு வரம் கொடுத்தாங்க? மருதாணி செடிக்கு வரம் கொடுத்தாங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்முடைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அசோக வனத்தில் சீதை இருந்தபோது தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் மருதாணி செடிகிட்ட சொன்னதாகவும், அந்த மருதாணி அதை கேட்டுக்கொண்டு இருந்ததாகவும், சீதை அந்த மருதாணி செடிக்கு வரம் கொடுத்ததாகவும் சொல்லப்படும். அந்த கதையெல்லாம் வேறொரு பதிவில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இப்போ லக்ஷ்மியோட அவதாரமான இந்த சீதை மருதாணிக்கு வரம் கொடுத்துருக்காங்க. சீதை அயோத்திக்கு திரும்பின நாள் இந்த தீபாவளி. அப்போ நமக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய இந்த நாளில் அந்த மருதாணி, அதாவது சீதை கிட்ட வரம் வாங்கினா அந்த மருதாணி இலையை நம்ம கையில் வைத்து அரைத்து வைத்து பூசணும் அப்படின்னா நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. கந்த புராணத்தில் ஒரு கதை உண்டு. சிவனை பிரிந்து பூலோகம் போய் 21 நாட்கள் நோன்பிருந்து சிவனுடன் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்த நாளும் இந்த நாள் தான். அதனால் ஆணும் பெண்ணும் இந்த நாளில் தீபாவளி தினத்தில் இருவருமே ஒன்று சரிபாதி அப்படிங்கிறத குறிப்பதற்காக இருவருமே தங்களுடைய கைகளில் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி யார் வேண்டுமானாலும் தீபாவளி திருநாளில் மருதாணியை கையில் அரைத்து பூசணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு உண்டாகும். தீபாவளி அன்னைக்கு சாதாரண விளக்கை ஏற்றி, அதாவது நிறைய தீபங்கள் ஏற்றி நம்ம வணங்கணும் அப்படின்னாவே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அப்போ சீதைக்கிட்ட வரம் வாங்கின இந்த மருதாணி இலைகளை வைத்து நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னா எவ்வளவு செல்வ செழிப்பு நம்ம வீடுகளில் உண்டாகும். இந்த இலையை எப்படி பயன்படுத்தணும், எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த மருதாணி இலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரமானது கோவில்லையும் நடக்குது. இப்போ சென்னையில் பார்த்திங்கன்னா குரோம்பேட்டையில் கணபதிபுரத்தில் செங்கச்சேரி அம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலையை அம்மனோட கருவறையில் தட்டில் வச்சுருப்பாங்க. இதை திருமணமாகாத ஆண் பெண் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தில் நம்ம கலந்துக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மருதாணி இலையை அர்ச்சனை செஞ்சு அந்த மருதாணி இலையை தர்றாங்க. இந்த மருதாணி இலையை யார் ஒருத்தர் தொடர்ந்து 3 பௌர்ணமிகள் இந்த அர்ச்சனை இலையை வாங்கிட்டு வலது உள்ளங்கையில் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி வச்சுக்கணும். மீதி மருதாணி இருக்குது அப்படின்னா அதை மற்றவர்கள் உபயோகிக்கக்கூடாது. பரிகாரம் செய்கிறவங்க தான் அதை பயன்படுத்தணும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக அவங்களுக்கு திருமண தடை இருந்தது அப்படின்னா விலகும் அப்படின்னு இந்த மருதாணி இலையை வைத்து கோவிலில் கூட பரிகாரங்கள் நடக்குது. அவ்வளவு சக்தி வாய்ந்த இலை தான் இந்த மருதாணி இலை. இந்த மருதாணி இலையை இன்றைய தினம் இல்லாமல் எந்தெந்த நாட்களில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிழமைகளில் வியாழக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, திதிகளில் தசமி திதி, ஏகாதசி திதி, பௌர்ணமி திதி, பஞ்சமி திதி, இந்த திதிகளில் நம்ம பயன்படுத்தலாம். இது நிறைய சுப நிகழ்ச்சிகளில் நம்ம எப்படி இந்த மருதாணி இலையை பயன்படுத்துகிறோமோ அதே போல் விரத நாட்களில் குறிப்பிட்ட சுப தினங்களில் இதை நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தியானது நமக்கு கிடைக்கும். இதற்கு நமக்கு முதல்ல தேவைப்படுவது மருதாணி இலை.
இந்த மருதாணி இலையில இது மாதிரி தீபம் இந்த நேரத்தில் ஏத்துனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருளை பெற முடியும். இந்த ஒரு தீபத்தை இந்த நேரத்தில் ஏத்துனீங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும், வீட்டில் நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை வழிபாடுனால மகாலட்சுமியை மகிழ்விக்கும். அதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும். இதுக்கு ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்குங்க. முதல் நாளே நல்லா கழுவி சுத்தம் செய்து வைத்துக்கொண்டு அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் மருதாணி இலையை நீங்கள் போடுங்க. மருதாணி இலை ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போதும். ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்கள் வீட்டு செடியில் இருக்குது, ஆனால் 4 இலை தான் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு பித்தளை தட்டு மாதிரி எடுத்துக்குங்க. அதில் அந்த 4 இலையை வைங்க. இப்போ அந்த இலைக்கு மேலே 1 ரூபாய் காயினோ இல்லை 5 ரூபாய் காயினோ ஒன்றை வைங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு புதியதாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. புதுசாலாம் இல்லை, வீட்டில் பழைய விளக்கு தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, பழைய விளக்கு இருந்தாலும் அதை எடுத்துக்குங்க. இதில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் நல்லெண்ணெய் தான் இருக்குது, எங்கள் வீட்டில் நெய்யெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லெண்ணெய் விடுங்க. இல்லை நெய் வாங்குற அளவுக்கு எங்களுக்கு கடவுள் வசதியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா கட்டாயம் அன்றைய தினம் நெய் தான் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க இதை செய்ய வேணாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேண்டுமானாலும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இது ஏற்றும் நேரம் ரொம்ப முக்கியம். காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க. இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம் பார்த்திங்கன்னா காலையில் 7:30 to 9, யமகண்டம் 10:30 to 12. இந்த நேரங்களை தவிர மற்ற நேரத்தில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. அதே போல் தீபாவளி அன்று மாலை 4:14 வரையும் தான் சதுர்தசி திதி. மிகவும் சிறப்பான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரம் தவிர நம்ம சிறப்பான நேரம்னு சொல்லணும் அப்படின்னா திங்கட்கிழமை தீபாவளி வருது இல்லையா, அதனால் காலையில் 6 to 7 சந்திர ஓரையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நீங்கள் அடுத்த நாள் இந்த மருதாணியை கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம். அந்த மருதாணி இலை மேலே காயின் வச்சுருக்கீங்க இல்லையா, 1 ரூபாய் காயின், அதை எடுத்து உங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்லையோ இல்லை பூஜை அறையிலையோ நீங்கள் வச்சுக்கோங்க. இதை இன்றைக்கி மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி இல்லை, என்னைக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். அதாவது விசேஷ நாட்களில் செய்யும்போது அதனுடைய சக்தி பல மடங்கு இருக்கும். ஏகாதசி அன்னைக்கு, பெருமாளுக்கு உகந்த தினங்கள், பௌர்ணமி அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை, இது மாதிரி நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் மருதாணி இலை கிடைச்சாலும் அதில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். ஏன்னா இந்த மருதாணி இலை நான் முன்னையே சொன்னேன், சீதை கிட்ட வரம் வாங்கின ஒரு செடி. அதனால் சீதைங்கிறதே மகாலட்சுமியோட அவதாரம் அல்லவா, மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக உங்கள் வீட்டில் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.